கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் பலவித பயத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களோ? இந்த வருடத்தை எப்படியோ கடந்து விட்டேன், வருகிற வருடம் எனக்கு எப்படி இருக்கும், அல்லது நாளை பொழுது எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற பயத்தோடு இருக்கிறீர்களோ? அல்லது உங்கள் கைகளை தளர விட்டு விட்டீர்களோ? இதற்கு மேல் என்னால் இதை செய்ய முடியாது, இதற்கு மேல் என்னால் இந்த காரியத்தை தொடர முடியாது, என் வாழ்க்கையை நடத்த முடியாது என்று ஏதோ ஒரு காரியத்தில் தளர்வு வந்து விட்டதோ? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட செய்யாதே, தளர விடாதே. ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் வல்லமை உள்ளவர் மாத்திரம் அல்ல, உன் நடுவிலே இருக்கிறேன், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு மோசேயையும் அவனோடு இருந்த ஊர் ஆரோன் என்பவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் தன் கைகளை உயர்த்தின போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் அவன் தன் கைகளை தாழ விடும்போது சத்துருக்கள் மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவனுடைய கையை தளர விடும்போது சத்துரு எளிதாய் ஜெயிக்கிறான் பாருங்கள். ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார், எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, ஒரு நாளும் உன் கைகளை தளர விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து போனாலும் பரவாயில்லை, உன்னுடைய சரீரத்தில் பலனே இல்லை என்றாலும் பரவாயில்லை, சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீ எதிர்பார்த்தது போல இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் எதிராக நடந்து கொண்டிருக்கலாம், நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி கொண்டிருக்கலாம். அவ்வளவுதான் இனி முடிந்தது, இனி நான் எழும்ப முடியாது, இனி நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது, அல்லது இந்த காரியத்தில் இதற்கு மேல் நான் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது, எல்லாம் முடிந்து விட்டது என்று நம்பிக்கையை இழந்த நிலைமையில் இருக்கிறாயோ? ஆண்டவர் ஆனாலும் உனக்கு அறிவுறுத்துகிறார், என்ன தெரியுமா? உன் கைகளை மாத்திரம் தளர விடாதே. அன்றைக்கு மோசே சோர்ந்து போய் தன் கையை கீழே விட்டிருப்பான் என்று சொன்னால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போயிருப்பார்களே. அவனை தாங்க ஊரும் ஆரோனும் இருந்தார்களே, அவன் கையை தளர விடவில்லையே. இன்றைக்கு ஒருவேளை உங்களை தாங்க ஊரும் ஆரோனும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே இறங்கி வந்து உங்களோடு கூட பேசுகிறார், உன் கையை தளர விடாதே, இன்னும் கொஞ்ச நாட்களில் நான் வல்லமை உள்ளவராய் உன் நடுவில் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாய் நான் காண்பிக்க போகிறேன். நான் உன்னை தப்புவிப்பேன், தாங்குவேன். நீ எதை எதிர்பார்த்து இத்தனை நாள் காத்திருந்து சோர்ந்து போய்விட்டாயோ? உன் கைகளை தளர விட்டு விடலாம் என்று கைகளை கீழே போட ஆயத்தமாகிவிட்டேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, கீழே போட்டு விடாதே, இன்னும் உன் கையை உயர்த்து, நான் உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ளவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை குறித்து பயந்திருந்தாலும் சரி, உங்கள் கைகளை தளர விட்டிருந்தாலும் சரி, நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் தெரியுமா? வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். ஆகவே உங்களுடைய கைகளை தளர விடாதேயுங்கள், பயப்படாதேயுங்கள். உங்கள் பிரயாசத்திற்கு பலன் உண்டு, நீங்கள் பட்ட பாடுகளுக்கு முடிவு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.